ஆஹா பத்துலு பாத்தியா இந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது. ஆமா ஆமா, பூக்கள் பூக்கத்தான் செய்யும், அழகாவும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் மரம் விளக்க கத்துக்கணும். அடடா என்ன இது அல்ல குறையாத அட்சய பத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. என்ன பத்துலு இங்க ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமா பெரிய புதையல் கிடைச்சாலும் கிடைக்கும். இரு இரு எல்லாத்தையும் விளக்கிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன இருக்கு உள்ள. ஏதோ மாட்டிச்சு. ஆஹா என்னது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா அருமையான கேமரா, சூப்பரா இருக்கு பாத்தியா. ரொம்ப பழைய மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுல பேட்டரி போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையானோ நம்ம செக் பண்ணலாம். நான் போய் பேட்டரி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த பேட்டரி பத்துலு சீக்கிரமா போடு. நீ அப்படியே அழகா போஸ் கொடு, நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். அப்படித்தான் அப்படித்தான், அருமையான போஸ். பிரமாதமா வந்திருக்கும். இது எங்க இருந்து வந்துச்சு? அது என்னன்னு தெரியல, பாப்போம். முதல்ல நீ என்ன ஒரு போட்டோ எடு. குடு. ரெடி, அழகா அழகா சிரி. ஆஹா இந்த கம்பு தான் உன் போட்டோலயும் குறுக்கல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட முதல்ல நீ என் போட்டோவை தான் எடுத்த, அதுக்கப்புறம் தான் இந்த கொம்பு வந்து அடிச்சது, புரிஞ்சுக்க. நீ அசையாம அப்படியே நில்லு, மறுபடியும் உன்ன ஒரு போட்டோ எடுக்கிறேன். ஆமா, இந்த தேன்கூடு எப்படி இவன் தலை மேல வந்துச்சு? இந்த கேமராக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எங்க என் போட்டோவை காட்டு பார்க்கலாம். ஆஹா என்ன இது, என் தலைமலை எப்படி தேன்கூடு வந்தது? ஏதோ போட்டோல ஏதோ பண்ணிட்டியா இல்ல கேமரா தான் அப்படியே இருக்கா? எல்லாரும் என்ன தேன்கூடு தலையன்ல சொல்லுவாங்க. மோட்டு ஓடிடு, தேடி நம்மள அட்டாக் பண்ண வருது, ஓடி வந்துரு. அடே மோட்டு, இந்த தேனீக்கள் விடாம துரத்தது, இதுகிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுடா. என்ன காப்பாத்து, போய்கிறது. என்ன காப்பாத்துறா. ஐடியா எங்க போயிட்டு அத கடவுளே காப்பாத்துக்க. இந்த கேமரா நடக்க போறத முன்கூட்டியே காட்டணும்னு நினைக்கிறேன். என் தலையில அந்த கொம்பு அடிக்கணும்னு இருந்திருக்கு, இத முதல்லயே இந்த கேமரா காட்டி கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் தேன்கூடு வந்து என் தலையில மாட்டணும்னு இருந்திருக்கு, அதான் போட்டோலயே வந்துருச்சு. ஆஹா இந்த கேமரா ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது? சரி வா, கசிட்டேவை ஒரு போட்டோ எடுத்து அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே பாத்துடலாம். சரி. ஆஹா நிக்க மாட்டானே. ஆஹா என்ன இது, புதையல் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வா, நாம அவனை ஃபாலோ பண்ணலாம். அவன் கண்டுபிடிக்கிற அந்த புதையல்ல நாமளும் பங்கு கேட்கலாம். சரி, அருமையான யோசனை. அந்த புதையல் யாரோடதவனா இருக்கட்டும், அதை எடுக்க போறா இந்த ஜான். அடேங்கப்பா, பாஸ் என்னமா பஞ்சு டைலாக் விடுறாரு, என்ன சொல்ற நீ? எனக்கு ஐஸ் வைக்கிறத விட்டுட்டு உடனே போய் அதை எடுக்கிற வழியா பாப்போம் வாங்க. ரொம்ப வேர்க்குதே. உங்களுக்கு டயர்டா இருந்தா நான் வேணா விசிறி விடுறேன். வேணா வேணா, கசிட்டாவுக்கு நான் வேணும்னா விசிறி விடுறேன். கசிட்டே ஐயாவுக்கு இப்ப வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எங்களோட சேவை அவருக்கு ரொம்ப ரொம்ப தேவை. எனக்கு வேர்க்கவே இல்லையா, ஆள விடுறீங்களா கொஞ்சம்? அவர் தான் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாருல, அவரை சும்மா இருக்க விடுங்க, வற்புறுத்தாதீங்கடா. டேய் டீ தம்பி, கசிட்டே ஐயாவுக்கு நல்லா சுட சுட சமோசா கூட, அத நானே என் கையால அவருக்கு ஓட்டி விட போறேன். அவன் சமோசாவை கொடுத்து கவுத்தலான்னு பாக்குறான். நீ ஏதாவது பண்ணு சீக்கிரம். நம்மளோட நண்பன், அவனுக்கு நாம தான் சமோசாவை ஊட்டி விடணும். இப்படி ஊட்டணும். கசிட்டாயாவுக்கு ஒரு டீ குடு. ஆமாமா டீ போடு, எங்க அண்ணன் சாப்பிடணும். நல்ல ஸ்பெஷல் டீயா போடு. இதோ வந்துட்டோம்.
நான் தான் புனல வைப்பேன். குடி 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 அம்மா பாவிகளா கொதிக்கிறட்டு இப்படியா வாயில ஊத்துவீங்க? என் பாட்டம் எல்லாம் அவிஞ்சு போச்சு. நான் முதல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் அதான் சார், எடுக்கிறேன். நீங்க எங்க போனாலும் சரி உங்களை நான் ஃபாலோ பண்ணியே தீருவேன். நானும் உங்க கூட வரேன் கசிடா சார். நீங்க தனியா போகாதீங்க. உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. உங்களுக்கு வேண்டிய மருந்தை நான் வாங்கி கொடுக்கறேன். அட பாவிங்களா, நான் இப்ப பாக்குறது கனவா நனவா? ஓ, உங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல இந்த பேண்டேஜ் வேணா போட்டுக்கிறீங்களா? பேண்டேஜ் மட்டும் போட்டா பத்தாதடா மண்டையா. ஆயின்மெண்ட் மெடிசன் எல்லாம் கொடுக்கணும். என் பையன் பின்னாடியா வந்து என்ன இப்படி சாகடிக்கிறீங்க? சொல்றது கேளுங்கப்பா. நான் அதான் தப்பு பண்ணவங்க எல்லாரும் கல்லே விழுகிறப்பா. ஆளை விடுங்கப்பா. நீங்க மனிதருள் மாணிக்கம். நீங்க போய் எங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது. இந்தாங்க இத கட்டிக்கங்க. நான் தான் பேண்டேஜ் போட்டு விடுவேன். ஆமா சொல்லிட்டேன். பாத்தியா, அவர் மம்மி மம்மின்னு சொல்றதுனால அவரும் மம்மி மாதிரி ஆயிட்டாரு. சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இவர் எங்களுக்கு தான் சொந்தம். இல்ல இல்ல, அவன் எங்களோட ஆளு. எங்களுக்கு வேணா அவரோட காலை. ஐயோ போதா போடுங்க. யோ, என்ன மூஞ்ச முதுகு பக்கமா வச்சிங்கற? கோவப்படாம சீக்கிரமா ஓடு சரோஜா, ஓடு. அங்க பாரு பூதம் வருது. ஐயோ, என்ன அது? அட இதுக்கு பேர் தான் மம்மி. எகிப்துல ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அவரை துணியால கட்டி அப்படியா இப்படிதான் சொல்ற? வச்சிருப்பாங்க. அதே மம்மி தான் இப்ப உயிர் வந்திருக்கு. இங்க இருந்து ஓடிடலாம். ஓடியா? சீக்கிரம் போங்கடா டேய். என்னாச்சு? நீங்க எதுக்காக பயந்து ஓடுறீங்க? சிங்கம் சார், மம்மி மம்மி. உன்னோட மம்மிக்கு என்ன ஆச்சு? சிங்கம் சார், எங்க மம்மிக்கு ஒண்ணும் ஆகல. எகிப்து மம்மி வந்துட்டாங்க. எகிப்து மம்மி. யோ மிஸ், ஓடியா? மம்மி வந்து நிக்குது. சீக்கிரம் ஓடு. உன்னோட மம்மிய பார்த்து நான் எதுக்காக பயப்படணும்? யோ, எங்க மம்மி இல்லையா? இந்த சமோசா பில்டிங் குள்ள இருக்குமே அந்த மம்மியா? அந்த மம்மிக்காக நான் எதுக்காக பயப்படணும்? சிங்கம் சார், நான் சொல்றது சாதாரண மம்மி இல்ல. எகிப்துல இருக்க மம்மி, அதுவும் பிரமிடுல இருக்குமே அந்த மம்மி. அத வந்துருச்சு. போடுங்க. அம்மா, இவங்க மம்மிய பார்த்து எதுக்காக பயப்படுறாங்க? மம்மி இந்தியால இருந்து வந்தாங்க, ஈஜிப்ட்ல இருந்து வந்தாங்க. மம்மிய நாம நேசிக்கிறோம். அதை பார்த்து பயப்படக்கூடாது. அட கடவுளே, மம்மியா இதுதானா? நம்மள விடுங்க சாமி. வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம், என் கிட்ட வராத. வராத வராத வராத, சொன்னா கேளு. நோ ப்ளீஸ், என் கிட்ட வராத. ஐயோ மம்மி, காப்பாத்துங்க. அம்மா, மம்மி, மம்மி, அம்மா, அப்பா. சிங்கம் சார், நீங்க இந்த பக்கம் ஒரு மம்மி போனதை பாத்தீங்களா? ஆமா, சீக்கிரமா சொல்லுங்க. அத நாங்க எவ்வளவு நேரமா துரத்திக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அது அது அந்த பக்கம் போச்சு. இப்போதான். Thank you, sir. ஆல் தி பெஸ்ட். மோட்டு பத்லு, இன்னைக்கு நீங்க என்ன பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. இந்த நகரத்தையே நீங்க 2 பேரும் பூதத்துக்கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு நான் சல்யூட் பண்றேன். கடவுள் உங்க 2 பேரையும் காப்பாத்துட்டோம். நான் என்னோட துப்பாக்கியால உங்களுக்கு மரியாதை செலுத்துறேன். ஐயோ மம்மி. ஏன்னா எனக்கு உதவின்னு இப்படி உபத்திரம் பண்றாங்கன்னு தெரியல. என் 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி எனக்கு நடந்ததே கிடையாது அப்பா. வந்துட்டோம். மறுபடியுமா ஏயா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? நான் என்ன தப்பு பண்ணலப்பா. உங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யறப்பா. ஏன்னா விட்டுடுங்கப்பா. உங்களுக்கு உதவி செய்ய நாங்க நீ காத்திருக்கோம். கொஞ்ச நேரம் வாய மூடு. இத பாருங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய பெட்டிங் இருக்கு. அத மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க இருந்து போயிடுவேன். முதல்ல சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட பெரிய பெட்டி ஒண்ணு இருக்கு தரேன். நிலங்கப்பா, நிலங்க. பொறுமையா இருங்க. யார் யார் என்ன எடுத்திருக்கீங்க என்ன லிஸ்ட் வாரியா சொல்லுங்கப்பா. முக்கியமா எத்தனை நாள் வேணும்னு சொல்லுங்க. என்னையா சொல்ற? எத்தனை நாளைக்குன்னு கேக்குற? எதுக்காக கேக்குற? அடாடா, இதுதான்ப்பா என்னோட பிசினஸ். கவரு நகையா வாடகைக்கு கொடுக்கறது. சூப்பர் கஜ கஜா. வாடகைலாம் ரொம்ப சீப்பு தான், கவலைப்படாதீங்க. என்னது இதெல்லாம் கவரிங் நகைகளா?
இந்த கவரிங் நகைக்காகவா இவ்வளவு பிரச்சனைகளையும் நான் சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னோட கேமரா இருக்கே, அத முதல்ல தூக்கி போட்டு உடைக்கணும். அடுத்து நீதான். எதுக்குடா வந்தீங்க? எதுக்குடா அடிச்சீங்க? சொல்லிட்டு போங்கடா டேய்.